சம்பால் பண்ணுறதுக்கு இந்த நெத்திலி வந்து ஊற வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பு இருந்தால் உப்பு போட வேண்டாம், உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், எண்ணெய் போட்டுக்கலாம். சம்பாலுக்கு சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். 2 கல்லுப்பு வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் வச்சுட்டு சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரத்தூள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வறுத்த இது நெத்திலியை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். சம்பாலுக்கு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. உப்பு இருந்தால் உப்பு தேவையில்லை, உப்பு கருவேப்பிலை இல்லை, இதெல்லாம் நாங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன் நான். இந்த மாதிரி வந்துடும் சாம்பாருக்கு. கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது சுருளாக வதங்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லா சுருளாக வதக்கிக்கலாம். எண்ணெய் பிடிச்சி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். உப்பு கரெக்டாக எடுத்துக்கணும். புளி கொஞ்சம் கலக்கி வச்சுக்கலாம். இந்த புளிப்பு தண்ணியோட நல்லாயிருக்கும். புளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் புளி, ஒரு கொட்டை புளி. ரெடி ஆகிடுச்சு சாம்பார். நெத்திலி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இறக்கிக்கலாம். வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரியே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலியை வந்து கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கணும். உப்பு இருந்தால் உப்பு தேவையில்லை. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடணும். கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தது கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு ஒரு கொட்டை புளி வச்சு ஊற்றி விட்ருங்க.
ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இறக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.